இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை 2 நாளாகமம் அதிகாரம் 17 வசனம் 12. இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும்னா இந்த யோசபாத் ராஜா செய்த காரியம் என்ன அப்படின்னு இந்த கால வேளையில நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். எப்படி இந்த யோசபாத் ராஜா வர வர பெரியவனாக மாறுகிறார், ரஸ்துக்களையும் கோட்டைகளையும் அரண்களையும் கட்டுகிறார், சகல ஆசீர்வாதம் சகல நன்மை, ஒரு யுத்தம் இல்லை, ஒரு அமைதல் இருந்தது. எப்படி இவருடைய வாழ்க்கையில இந்த ராஜாவுடைய ராஜ்யபார நாட்களில் இவர் செய்த காரியம் என்ன என்றால் 2 நாளாகமம் 17வது அதிகாரம் 9வது வசனத்துல யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் தெரிந்த ஜனங்களுக்கு போதித்தார்கள். யோசபாத் ராஜாவுடைய நாட்கள்ல ராஜா செய்த காரியம், வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு தேசம் எங்கும் கர்த்தருடைய வசனத்தை போதிக்கும்படியாக அவன் ஏற்பாடு செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். வசனம் கிரியை செய்கிறது. வசனம் விதைக்கப்படுகிற இடங்களில், வசனத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கிற இடங்களில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறதை நம்ம பார்க்கிறோம். வசனத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு. இந்த வேத வசனம் என்னுடைய தேசமெல்லாம் பரவணும்னு அவர் நினைத்தாரு. வேத வசனத்தை, இந்த தேவ புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் தெரிந்து ஜனங்களுக்கு போதிக்கும்படியாக அவர் ஏற்பாடு செய்தார். பிரியமானவர்களே, யோசபாத் ராஜா இப்படி செய்த காரியம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததுனால யோசபாத்தோடு யாரும் யுத்தம் பண்ண வரலையா. யோசபாத் ராஜா வர வர மிகவும் பெரியவனாக மாறுகிறார். ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு வேணுமா? ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க கூடாதா? நீங்க செய்ய வேண்டிய காரியம், வேத புஸ்தகத்தை எடுத்து தினந்தோறும் வாசியுங்கள். இதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை கை கொள்ளுங்க. திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள், அதன்படி நடக்கிறவர்களாயும் மாறுங்கள். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். யோசபாத் ராஜா வர வர பெரியவனாகி ஆசீர்வதிக்கப்பட்டது போல உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். எங்க நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு எல்லாருக்கும் போதிக்கும்படியாய் யோசபாத் ராஜா கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது நிமித்தம் யோசபாத் ராஜாவை வர வர பெரியவனாகி கர்த்தர் ஆசீர்வதித்தீரே. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்கப்பா. தினந்தோறும் வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க, அதன்படி நடக்க, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. நாள் முழுவதும் உங்க கரம் கூட இருக்கட்டும். திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, கர்ப்பிணிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். நல்ல ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா, ஏசப்பா நீர் ஆசீர்வதிக்கிறபடினால ஸ்தோத்திரம். குடும்பங்களின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் சமாதானத்தினால் நிரப்புவீராக. எல்லா பிரிவினைகள், கசப்புகள், கோபங்கள், வைராக்கியங்கள், மூர்க்கங்கள், சண்டைகள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். கர்த்தர் தாமே சமாதானத்தினால் நிரப்புகிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துங்க. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும் சுவாமி. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய கர்த்தர் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.